ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட 50 டே சேலஞ்சில் எனக்கு 4th டே. ஸோ 10th-குரிய 10, 11, 12க்குரிய இது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட்க்குரியது. ஸோ இதில் எந்தெந்த லெசன் எடுத்திருக்கோன்னா, சேம் செகண்ட் லெசன் அண்ட் தேர்ட் லெசன். செகண்ட் லெசன்லேருந்து 4 மார்க் இல்லைனா டீட்டெயில் நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை எடுத்திருக்கோம். ஸோ என்னென்ன கொஷின்னா, மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியாக்குரிய டிஃப்ரென்ஸ். இது தனியாகவும் 7 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 7 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 4 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் டயக்ராம் எல்லாம் சேர்த்து. ஸோ இது தனியாக 7 மார்க்கில் கேட்குற கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனில் இருந்து உங்களுடைய ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் தான். டிஃபைன் 1 கலோரி. நெக்ஸ்ட்டு பாயில்ஸ்லானா என்ன, 2 ஈக்குவேஷன் இருக்கும், ரெண்டையுமே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் வால்யூம், அப்படி இல்லைனா சார்லஸ்லான்னு சொல்லுவோம். அதுக்கு அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட், 2 ஈக்குவேஷன் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ்க்குரிய டிஃப்ரென்ஸ், ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. புக்கில் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் வேறு இதில் ரெஃபர் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா, செகண்ட் லெசன்லேருந்து செகண்ட் சம், தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம். செகண்ட் சம் வந்து கான்கேவ் லென்ஸில் ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்கும், இல்லைனா இமேஜோடைய பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதோடைய நேச்சர் எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மில் வந்து மயோபியா, அதுக்குரிய டிஃபெக்டை வந்து நம்ம குறைக்கணும்னா என்ன லென்ஸ் வந்து போடணும், அதோடைய பவர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவும் அதே தான், பட் ஹைப்பர்மெட்ரோபியா கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் சம்மும் அதுவும் அந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் நீ கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எந்த கிளாஸ்க்கு பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதிலே சேம் ஷார்ட் ஆன்சர், ஒரு டீட்டெயில், அது போக 2 எக்ஸாம்பிள் சம் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அதை வந்து ரைட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது 4 ரூல்ஸ் வித் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட். அடுத்தது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இது 3லையுமே அதுக்குரிய யூனிட் ஃபார்முலா. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா இருக்காது, மீதி எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலா வித் யூனிட், அதோட என்ன குவான்டிட்டி, ஸ்கேலாரா இல்லை வெக்டாரில் வருமா, ஸோ எந்த இதில் வரும் அப்படின்றது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் மோஷன். வெறும் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் தெரியும், 3 ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருப்போம். v = u + at, s = ut + ½ at², v² = u² + 2as. அந்த 3 ஈக்குவேஷனையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் மோஷனில் எப்படி எழுதுவோம்னு சொல்லி கம்பேர் பண்ணி மாற்றி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கொஷின். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் மேட் பை த ரிசல்டன்ட் வெக்டார் இன் அ நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லி θ = tan θ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கும். ஸோ அந்த கொஷினை. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் என்னென்னா, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. அந்த 3 பாயிண்ட்ஸும் எழுதிட்டு 3 ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஏதாவது 1 எக்ஸாம்பிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 11.12 அண்ட் 11.13. 11.12ம் 13ம் டைமென்ஷன் கன்வர்ஷன் வச்சுருக்கும். ஒரு டைமென்ஷன், ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற போர்ஷன் என்னன்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் லெசனில் உள்ள கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பொறுத்திருக்கும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் ட்ரிஃப்ட் மொபிலிட்டிக்குரிய டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார்முலா அண்ட் யூனிட்டோடு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃபைன் ஓம்ஸ் லா, மைக்ரோஸ்கோபிக் மேக்ரோஸ்கோபிக் 2 மாடல்லையுமேவும். நெக்ஸ்ட்டு ஒமிக் அண்ட் நான் ஒமிக் டிவைசஸ் அப்படின்னா என்ன, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, ஸோ அது. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் சூப்பர் கண்டக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் கொஷின் என்ன அப்படின்னா, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ் லா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போகிற எக்ஸாம்பிள் சம்ஸ் செகண்ட் லெசன்லேருந்து வருது. ஸோ எந்தெந்த எக்ஸாம்பிள்னால், எக்ஸாம்பிள் 2.1, 2.2, 2.3 அண்ட் 2.4. ஸோ 4 எக்ஸாம்பிள் சம் தான். அதே மாதிரி 5 ஷார்ட் ஆன்சர் அண்ட் 1 டீட்டெயில் தான். கண்டிப்பாக இன்றைக்கி மறக்காமல் இன்றைக்கி போர்ஷன்ஸை கவர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.